இங்க 2 கப்புளுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். இப்ப கல்யாணம்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா, பொண்ணு வந்து மாறிட்டு இருக்கும். அதாவது அக்கா, தங்கச்சிங்க 2 பேரு, அண்ணன், தம்பிங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. கல்யாணம்லாம் முடிவாயிருச்சு. இப்ப அக்கா இருப்பாள்ல, அவ வந்து அந்த வீட்டோட பெரிய பையன். அதாவது அண்ணாவ கல்யாணம் பண்ணிப்பா. தங்கச்சி வந்து இந்த வீட்டோட சின்ன பையன். அதாவது தம்பிய கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படிதான் வந்து பேசி முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ணன், தம்பி 2 பேருமே ஃபாரின்ல தான் இருக்காங்க. இப்ப கல்யாணத்துக்கு அவங்களால சுத்தமா வரவே முடியல. ஃபிளைட்டும் டிலே ஆயிருச்சு. நிறைய பேர் வந்துட்டாங்க. கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அதனால இப்போ ஹஸ்பண்ட் போட வேண்டிய ரிங்க வந்து அக்கா தங்கச்சிங்க மாத்தி மாத்தி போட்டுப்பாங்க. அதாவது அவங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்களா, அவங்களோட சார்பில் இங்க அக்கா தங்கச்சிங்க ரிங்ஸை மாத்திக்கிறாங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப 2 பேரோட வீடும் வந்து பக்கத்துல தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ணன் கிட்ட உன்னோட வைஃப் வந்து பிளாட் நம்பர் 3ல இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தம்பி கிட்ட உன்னோட வைஃப் வந்து பிளாட் நம்பர் 8ல இருக்கா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா 8ன்ற அந்த நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பருக்கு மேல வந்து ஒரு இலை விழுந்துரும். அதனால 2 பேருமே வந்து மாறி வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அதாவது அண்ணனோட வைஃப் வீட்டுக்குள்ள வந்து தம்பி போயிடுவாங்க. தம்பி வைஃப் இருக்கிற வீட்டுக்குள்ள அண்ணன் போயிடுவாரு. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கும் வந்து வித்தியாசமே தெரியல. ஏன்னா இப்போ அண்ணன் வந்து வீட்டுக்குள்ள வந்திருப்பான். பார்த்தா தங்கச்சி தூங்கிட்டு தான் இருப்பா. பார்க்க போனா இப்ப கல்யாணம் பண்ண வேண்டியது தங்கச்சி கிடையாது, இவரை வந்து அவங்க அக்கா தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். இப்ப இவங்க 2 பேரும் வந்து முகத்தை கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கரெக்டா அந்த டைம்ல தான் கரண்ட்டும் போயிட்டு இருக்கும். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா தான் இப்ப இந்த மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கும். உடனே 4 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு கேட்கிறப்போ எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் சொல்வா. கல்யாணம் ஆகிருச்சு, நம்ம அந்த வீட்லயே வேற ஸ்டே பண்ணிட்டோம். அதனால இப்ப வந்து நம்ம அக்ரிமெண்ட்டை மாத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, பேருங்களை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படி மாத்திக்க முடியும்? எனக்கு ஹஸ்பண்டா வர வேண்டியவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா இப்ப வேற வழியே கிடையாது, அப்படி மாத்தி தான் ஆகணும், இல்லைன்னா வந்து ஒரு வழியும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. அதனால அந்த அக்கா சொன்ன மாதிரி இப்ப 4 பேரும் பண்ணிருவாங்க. அதாவது அவங்களோட மேரேஜ் வந்து இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. பேரை மட்டும் இப்படி மாத்தி போட்டுருவாங்க. கல்யாணம் ஆனா அன்னைக்கு நைட் வந்து மழை பெஞ்சு ஒரே ஒரு இலை அந்த 8ஆம் நம்பர் வீட்டுக்கு முன்னாடி இப்படி மேல வந்து விழுந்து அதை வந்து 3ஆம் நம்பரா காமிச்சிருக்கும். அந்த இலை வந்து விழுந்ததுனால இப்ப இவங்க 4 பேரோட தலையெழுத்துமே மொத்தமா மாறி போச்சு.